அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்று சொன்னால் அதிலே ஓட்டம் என்பது இருக்க வேண்டும். தேடுதல், தேடிக்கொண்டே ஓடுதல் என்பதுதான் உயிர்களாக தோன்றிய ஒவ்வொன்றிற்கும் உரியதாகும். அதிலும் மனிதர்களாக காணப்படுகின்ற நாம் தேடிக்கொண்டே இருப்போம். அந்த தேடுதலுக்காக ஓடிக்கொண்டே இருப்போம். எதற்காக தேடுகின்றோம், எதற்காக ஓடுகிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு லட்சியத்தை வைத்திருப்போம், ஒரு குறிக்கோளை கொண்டிருப்போம். அந்த லட்சியத்தை அடைய வேண்டும், அந்த குறிக்கோளை எட்ட வேண்டும் என்பதற்காக தேடுதல், ஓடுதல் என்பது இருக்கின்றதே, அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சில சமயத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு பெருமிதம், ஒரு கம்பீரம், ஒரு மகிழ்வு என்று சொல்லப்படக்கூடியது நமக்கு வரும். அந்த மகிழ்வு வந்தவுடன் இன்னும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், அடுத்த பயனை பெற வேண்டும் என்று அடுத்ததை நோக்கி ஓடுகின்றோமே, அந்த ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு பொருளுக்காக ஓடுவார்கள், சிலர் புகழுக்காக ஓடுவார்கள், சிலர் யாருக்கு கொடை கொடுக்கலாம் என்பதற்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் இருக்கின்ற பொருளை எப்படி இரட்டிப்பாக ஆக்கலாம் என்பதற்காக பார்ப்பார்கள். இப்படி ஓடுதல், தேடுதல் என்று சொல்லுகின்ற இரண்டிலும் என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சியும் வரும். அதே சமயத்தில் ஒரு செயல் முடியவில்லை என்று சொன்னால், அப்பப்பப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்ன பண்ணுறது, ஓடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு நடந்து முடிஞ்ச பாடு இல்லையே என்று நொந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி இருந்தாலும் மிகச் சிறப்பாக இரண்டினை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன, நமக்கு என்று இருக்க வேண்டியது எதுவோ அது ஒரு நாளும் நம்மை விட்டு போகக்கூடியது கிடையாது. அதே சமயத்தில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் நம்மிடம் இருந்து போக வேண்டும் என்று ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக போகும். அதை யாராலும் தடுத்து நிறுத்துதல் என்று சொல்லக்கூடியது முடியுமா என்று சொன்னால் முடியாது. அப்போ என்ன தெரிந்து கொள்கிறோம்? இரண்டு ஊழ்வினை என்பது இருக்கின்றது. ஒன்று ஆகூழ் என்று சொல்லுவார் வள்ளுவப் பெருந்தகை, மற்றொன்று போகூழ் என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன? ஆகூழ் என்று சொன்னால் ஆக்கத்திற்குரிய, வளத்திற்குரிய, நலத்திற்குரிய பொருளாக அமையக்கூடியதுதான் ஆகோள். அது ஆக்கம் தரக்கூடியது, அதாவது செல்வத்தை தரக்கூடியது, நிலைநிறுத்தக்கூடியது என்பதாகும். போகோள் என்று சொன்னால் நம்மை விட்டு போகக்கூடியது எது என்று பார்க்கும்பொழுது சொல்லலாம், நீங்களா என் உயிர் தான் போயிடும், அது என்றைக்கோ ஒரு நாள். ஆனால் அது அல்ல. அதே இது ஔவையார் ரொம்ப அழகாக சொல்லுவார், பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மனிதர்கள் என்று கடிந்துரைப்பார். நம்ம என்ன செய்யக்கூடாது? பணத்தை பத்திரப்படுத்தி வச்சு யாருக்கும் கொடுக்காம நமக்கும் பயன்படுத்தாமல் இருப்போமே, அது ஒரு நாள் நம்மை விட்டு சென்று விடக்கூடியதாக இருக்கும். அதுதான் போகோள். நமக்கும் பயன்படுத்த வேண்டும், மற்றவருக்கும் கொடுத்து உதவுவோம் என்று சொன்னால் அது ஆக்கத்திற்கு உரியதாகும். அப்படி ஆக்கத்திற்கு உரியதாகவும் நமக்கு இல்லாமல் நம்மை விட்டு போகக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஊழ்வினை என்பது இருக்கிறது. அந்த ஊழ்வினையை எப்படி தடுத்து நிறுத்தலாம்? விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, வள்ளுவப் பெருந்தகை சொல்லுகின்றார், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லுகின்றார். எந்த அளவிற்கு எல்லாம் என் தலை விதி என்று நொந்து போய் வெந்து போய் அமர்ந்து விடாமல் முயற்சி என்கின்ற அந்த முயற்சியாகிய படிக்கட்டை நோக்கி, அந்த முயற்சியாகிய மலை உச்சியை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது நமக்கு என்று எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நிர்ணயத்தை நாம் கண்டிப்பாக அடைவோம். அப்படி இல்லாமல் இது எனக்கு வராது, எனக்கு தெரியாது, என்னால் செய்ய முடியாது, என்னை விட்டு போகக்கூடியது, இதற்காக நான் ஏன் பாடுபட வேண்டும் என்று சொல்லி விதியை நொந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால்
அது நம்முடைய விதியாகவே முடிந்துவிடும். ஆகையினால்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார், முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, தமிழ் மூதாட்டி ஔவையாரும் சொல்லுகின்றார், என்ன தெரியுமா? வருந்தி அழைத்தாலும் வா என்று சொன்னால் வாராது, பொருந்துவன போ என்று சொன்னால் போகாது என்று கூறுகின்றார். போ என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் எதையுமே உரைப்பதற்கு உரியவர்களாக இருக்க மாட்டோம். வா என்று எல்லாவற்றையும் வரவேற்று உபசரிக்கக்கூடியவர்களாகவும் இருப்போமா என்று சொன்னால் அதற்குரியவர்களாகவும் இருக்க மாட்டோம். அப்போ எது சரியானது? நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியதிலே தேடல் என்பது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதிலே ஓட்டம் என்று சொல்லப்படக்கூடியதும் இருக்கும். அந்த வகையில் நமக்கு என்று நிலைத்திருக்கக்கூடிய பொருள் நம்மை விட்டு ஒருவராலும் எடுக்கக்கூடியதாக அமையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு என்று சொல்லப்படக்கூடிய பொருள் நாம் நினைக்காத நேரத்தில் நம்மை விட்டு போகக்கூடியதாகவும் இருக்கும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்வோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.